வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். இன்னைக்கு நான் சொல்ற பேருக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க வளமுடன் நலமுடன். நோய் நொடி இல்லாமல் இந்த காலத்தில் வாழறது பெரிய விஷயங்க. அதுலேயும் இந்த சக்கரை நோய், பிபி ரொம்ப படுத்திருக்குது. அதை இன்று ஒரு தகவல் நம்மளோட சுதாம யூடியூப் சேனல்ல என்ன போடலான்னு இருக்கேன்னாக்கா, சக்கரை நோயை நம்ம எப்படி விளக்கலாம். எவ்வளோ இதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த பவுடரை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படியே ஒரு 6 மாசத்துல நீங்க என்ன வேல்யூ இருந்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பாதியா குறையும். இதுதான் அந்த பவுடர் செய்யறதுக்கு தேவையான அளவு முறை. இதை நான் வந்து சாதாரணமா 100 கிராமுக்கு இந்த அளவு சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு செய்யுங்க. ஏன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுல செஞ்சு என் உடம்புக்கு அது செட் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் கிலோ கணக்கில் அரைக்கிறேன். இப்போ நான் இருக்கிற அரைச்சி இப்போ ரீசெண்டாக 2 டேஸ் முன்னாடி அரைச்சது நான் 6.5 கிலோ போட்டு அரைச்சேன். பட் மக்களுக்கு தெரியணுங்கிறனால இந்த இதில் போடுறேன். இந்த ரேஷியோவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தனியா 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், நெல்லி வத்தல் 50 கிராம், கெட்டிப்பட்டை 15 கிராம், காஞ்ச கறிவேப்பிலை 3 கைப்பிடி. காஞ்ச கருவேப்பிலை 3 கைப்பிடி வரணும்னா நீங்கள் ஒரு 6 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து 2 நாளுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி அதை நீங்கள் நிழலில் உணர்த்தணும். அப்போ தான் உங்களுக்கு அது 6 கைப்பிடி போட்டிங்கன்னா தான் அது 3 கைப்பிடி வரும். அப்புறம் ஓமம், கருஞ்சீரகம் 10 கிராம். இது வந்து 100 கிராமுக்கு உண்டான அளவு. இதெல்லாம் வறுத்து கடைசியாக இந்த ஃபோட்டோ நான் ஒவ்வொன்றா வறுக்கிறதும் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இந்த காலத்தில் வந்து இந்த இது நான் ஃபஸ்ட்டு நான் செஞ்சு ட்ரை பண்ணி எனக்கு செட் ஆனால எங்கள் மாமனார் கொடுத்தேன். எங்கள் மாமனாருக்கும் செட் ஆகி இப்போ அவங்களாம் நல்ல வேல்யூ குறைஞ்சி நார்மல் லைஃபே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன். அவருக்கு 700லேருந்து இப்போ வந்து இது 200க்குள்ளே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தனியாக போட்டிருந்தேன். அது நல்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு வறக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப இதுவாக இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அந்த தனியா வந்துடும். ஆனால் இந்த வெந்தயம், கருஞ்சீரகம், பட்டை, நெல்லி வத்தல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீ வேணும். அதே நேரத்தில் மீடியம்லையும் வைக்கக்கூடாது, ஏன்னா கரிஞ்சிரும். அதனால் வந்து லோக்கும் மீடியமும் நடுப்பட்ட ஒரு ஃப்ளேமில் தான் நீங்கள் வச்சு ஃபுல்லாக வந்து இது பண்ணணும். நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பொருளாக வறக்கணும். ஓகேங்களா? இப்போ அது நான் வீடியோவும் எடுத்திருக்கேன். வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதுலேயே இருக்கும். ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தனியா இது வந்து என்னடா 100 கிராம் போட்டிருக்கீங்க, 100 கிராம் கிடையாது. இது எனக்கு தேவைன்றனால இப்போ ஒருத்தங்க நான் சொன்னேன் இல்லையா, 1 இயர் பேக்கில் கொடுத்தேன்னு, அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்து எனக்கு இப்போ எனக்கு 1/2 kg வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா நல்லா குறைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ அதனால் வந்து இது இப்போ நான் அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்காக இதை நான் பண்ணேன் 3 days முன்னாடி. ஸோ ஒரு 1/2 kg நான் கொடுத்தேன் அவங்களுக்கு. ரேட்டுக்கு தான். நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அந்த நம்பருக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ நல்லா தனியாக வறுத்து கை தொட்டிங்கன்னா நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா அது வாசமும் வரும். நல்லா உங்களுக்கு வாசம் வந்துச்சுனாக்கா அந்த பொருள் நல்லா சூடு ஏறிடுச்சுன்னு அர்த்தம். இரும்பு கடாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரும்பு கடாய் நமக்கு இரும்பு சத்து அதுலேயே கிடைக்கும். அதனால இரும்பு கடாயில் தான் இது செய்யணும். இந்த நான்ஸ்டிக்கு, சில்வர், அலுமினியம் இதெல்லாம் தூக்கி போட்டு இரும்பு கடாயை பண்ணுங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான இரும்பு சத்து அதுலேயே கிடைச்சிரும். இந்த நெல்லி வத்தல் தெரியுதா? பட்டை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது கீழே இருக்கிறதா நெல்லி வத்தல். நெல்லி வத்தல்ங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் போய் வாங்கிக்கலாம். 50 கிராம் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். அதாவது 100 கிராமுக்கு 50 கிராம் நெல்லி வத்தல். நெல்லி வத்தல்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம நெல்லிக்காய் தான். நாட்டு மருந்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் இதுக்கு வந்து மொத்தமாக நெல்லிக்காய் நல்லா பறித்து கட் பண்ணி நல்லா காய வச்சு இந்த மாதிரி நம்ம கொடுப்பாங்க. இது சூடு ஏறதுக்கு தான் டைம் ஆகும். பட்டை கொஞ்சம் ஏறிடும். அதனால் அது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இது ஒரு 5 minutes அந்த மீடியமுக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணுறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பொருளுமே வந்து மூலிகை பொருட்கள் நம்ம உடம்புக்கு நல்ல கெட்ட கொழுப்பையும் நீக்கும், நல்ல இதுவை சேரும், நல்ல சக்தியும் நல்ல கொழுப்பையும் உடம்புக்கு சேர்க்கும். நமக்கு தேவையில்லை அந்த சர்க்கரை பிரச்சனையை வந்து அடியோடு அழிக்கிற பொருள் தான் இது. நம்ம எல்லாமே போட்டிருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். தனியால எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு தெரியும். வெந்தயத்தில் எவ்வளோ குணம். இது அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற அந்த மலச்சிக்கல் பிரச்சனை, அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த வெயிட்டும் குறையும். ஏன்னா சுகர் எப்போ வரும்னா, இது மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சுகர் வரும், நல்ல வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் சுகர் வரும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புக்கு செட் பண்ணி உங்கள் உடம்பு வந்து அதுக்கு தயார்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் நமக்கு அது பண்ணி கொடுக்கும். அதுதான் முதல்ல செய்யும். அந்த டயத்தில் இந்த பொருள் போய் உங்கள் உடம்புல அது செட்டில் ஆகும். செட்டில் ஆக ஆக தான் இது மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போ போடுறது வந்து ஓமம். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா,
1/2 கிலோவுக்கு நான் செய்யறது வந்து 10 கிராம் தான். ஓமமும் கருஞ்சீரகம். ஏன்னா ஓமத்துல இருக்கிற பொருள் வந்து ஜீரணத்தன்மைக்கு, அது மட்டும் இல்லாம கருஞ்சீரகம் எல்லாத்துக்குமே உதவும். இது வந்து இந்த 2 தன்மையுமே வந்து மற்ற பொருள் இருக்குங்கிறனால நான் வெறும் 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதுவே போதும். மற்ற அந்த 5 பொருள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் கருவேப்பிலைக்கு எல்லாருக்கும் தெரியும், அயன் சக்தி, முடி வளர்ச்சி நல்லா கொடுக்கும், உடம்புக்கு நல்ல இரும்பு சத்து கொடுக்கும். ஸோ பாருங்க, நான் வந்து 1/2 கிலோங்கிறனால 5 கைப்பிடி 6 கைப்பிடி அளவுக்கு போட்டேன். கடைசியாக தான் போடுவேன், ஏன்னா அதை ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே போதும். ஏன்னா 2 நாளாக வந்து கருவேப்பிலை காய வச்சுட்டு இருக்காங்கிறதுனால கையில் தொட்டால் நல்லா சருன்னு சவுண்டு வரும். புடக் புடக் புடக்குன்னு சவுண்டு வரும். அந்த தன்மை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வச்சாலே கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இவ்வளோதாங்க. இந்த பொருள் நீங்கள் எப்படி நீங்கள் சாப்பிட்ணுன்னா, இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க. 100 கிராம் போடும்போது நீங்களே இது பண்ணிக்கலாம். மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் நிறைய போட்டு அரைப்பேன். 1 கிலோ 2 கிலோன்னு. இப்போ நான் 1/2 கிலோவுக்கு நான் போட்டது வந்து எனக்கு 1.5 கிலோ பவுட்ரு வரும். ஸோ 2 பேர் வந்து ஆஃப் கேஜி கேட்டாங்க. அவங்களுக்கு பேலன்ஸ் 500 வந்து எங்கள் மாமனாருக்கு. அவரும் இப்போ தானே ஒரு வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் அதை கொடுப்பேன். இதெல்லாம் முடித்து மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க. அரைச்சி இது எப்படி சாப்பிட்ணுன்னா, இப்போ 200 கிராம் உங்களுக்கு 200 அளவு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெறும் வயிற்றுல காலையில் நல்லா தண்ணி குடிச்சிருங்க. தண்ணி குடிச்சிட்டு 1 ஸ்பூன் தண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதை காலையில் வெறும் வயிற்றுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போது 200 பாயிண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து வெறும் ஒரு தண்ணியில் காலையில் மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதும். எனக்கு ஒரு 400 அந்த அளவுக்கு இருக்குன்னா, நைட்டு சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். அது பச்சை தண்ணியிலையும் சாப்பிடலாம், இல்லை சுடு தண்ணியிலையும் சாப்பிடலாம். இது நீங்கள் மருந்து எடுத்துக்கிறவங்க அதுவும் தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்க. முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க. இதை போடுறதுக்கு முன்னாடி மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு என்ன அளவுன்னா அது கண்ட்ரோல் தான் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா லெவலில் குறைச்சி கொடுக்கும் உங்களுக்கு. இது அப்படியே நீங்கள் பண்ணிட்டு வரும்போது டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க டாக்டர் எடுத்துன்னு தான் சொல்லலாம். இப்போ 700ன்றது மருந்தும் சாப்பிட்டுருக்காரு, ஆனால் அவருக்கு 700 குறையல. ஆனால் இது சாப்பிட்டதுக்கப்புறம் 700ங்கிறது வேல்யூ வந்து 200 வந்துருச்சு ஒரு 6 மாசத்துல. டாக்டர் என்ன சொல்றேன்னா, இன்னும் ஒரு நீங்கள் 2 months இதை அப்படியே எடுத்துகிட்டே வாங்க. இந்த பவுடர் எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. அது நார்மலானோன்னு டேப்லெட் டோட்டலாகவே விட்டுருங்கன்னு சொன்னார். அவர் எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணார். இப்போ நான் 10 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, இந்த மருந்து சாப்பிட்டு 1 வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னாரு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் போடுங்க.